உங்களோட நிக் நேம் போட்டிக்கிறீங்க அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் உங்களோட நேமை போடுங்க. ஓகே. உங்களோட மீட்டிங்ல இருக்கிற நேம் போடுங்கம்மா. மீட்டிங்ல உங்களோட நேமை மாத்த சொன்னேன், மெசேஜ்ல அனுப்ப சொல்லல. மீட்டிங்ல இருக்கிற உங்களோட நேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. பார்ட்டிசிபெண்ட்டுக்கு போயிட்டு பாருங்க, உங்களோட நேமை கிளிக் பண்ணா ரீநேம் வரும். அதுல வந்து கிளிக் பண்ணி உங்களோட நேமை போட்டுக்கோ. ஓகே. ஆல்ரெடி தெரிஞ்சாக்களும் மீக்கும் தெரியாதாக்களும் மீக்கும் ப்ராப்ளம் இல்லை. நான் எல்லாத்துக்கும் உங்களை தான் சொல்லி தருவேன். இப்ப ஹெனான்றது இப்ப காலத்துல முந்தின அது பெரிய இஷ்யூவா ஆயிக்கல்ல. இப்ப வந்து ஹெனா தான் மெயின் ட்ரெண்டிங்ல இருக்குது. ஹெனா டிசைனிங் வந்து ட்ரெண்டா போற டிசைன் பிஸ்னஸும் மாதிரி தான் இந்த ஹெனான்னு சொல்றது. முந்தி வந்து யாரும் ஃபேமிலி ஆட்கள் அப்படி யார் சரி ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, சும்மா தெரிஞ்ச ஆட்கள், இப்படி படிச்சு வந்த ஆட்கள் இல்ல. சும்மா அவங்களுக்கு டிசைன் ஒன்று வரைய தெரியும், ட்ராயிங் தெரிஞ்ச மாதிரி. அது மாதிரி இப்ப வந்து அப்படி இல்லை. இப்ப வந்து எல்லாரும் பிஸ்னஸா செய்யற ஒரு இதுவும் தான் ஹெனான்றது. மற்றது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கில்னால நிறைய முன்னுக்கு வந்திக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியா பேஜ் தொடர்ந்தா டிக்டாக் இன்ஸ்டான்னு வர போக்கல எல்லாமே மெஹந்தி தான். சரியா? அப்ப உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அப்ப அந்த பேசிக் எலிமெண்ட்ஸை வச்சு நீங்க எப்படி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணேலும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னைக்கு கைட் பண்ணுவேன். ஏன்னா கோன்ஸ் யார்ட்டு சரி கையில இருக்குதா? கோன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி வச்சுக்கிறீங்களா? ஓ மிஸ். ஓ மிஸ் வச்சுக்கிறோம். வச்சிக்கிறீங்க. ஓகே. வச்சிக்கிறாக்கள் என்னோட சேர்ந்து ஒர்க் செய்யுங்க. ஓகே மிஸ். அப்ப இல்லாதாக்கள் ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்லி தரதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கோன் ஒன்று கிடைச்சதுக்கு போறோம் உங்களுக்கு வந்து அதை செய்யலும். சரியா? அப்போ ஆல்ரெடி இன்னைக்கு என்ன பிசினஸ் செய்யற யாரும் மீக்கிறீங்களா? கோன் சேல் பண்றாக்கள் அப்படி இல்லை, சும்மா பார்ட்டிஸ் அந்த மாதிரி டிசைன் போடுற யாரும் இருக்கிறீங்களா? ஃபாத்திமா. ஓகேம்மா. வேற யாரும்? ஓகே. ஓகே கேர்ள்ஸ். ஓகே. ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் ஜாப், அவங்க என்ன ஜாப் செஞ்சு ஃபுல் டைம் ஜாப் ஒன்று வச்சுக்கொண்டு இந்த ஹெனான்றது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமா ஃப்ரீ டைம் ஒரு ஹாபி இல்லாட்டி அது மாதிரி செஞ்சுட்டு போறாங்க. நிறைய பேர் வந்து படிக்க வர ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செல்ஃபுக்காக அவங்களுக்கு அவங்க ஹெனா பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க வந்து படிக்க வர. ஆனா என்னை பொறுத்தவரை நானும் அப்படி ஒருத்தர் தான். நானும் வந்து என்ன செல்ஃபுக்கு படிச்ச அந்த ஸ்கில் தான் இது இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்திக்குது. சரியா? அப்போ உங்களுக்கு நான் இன்னைக்கு சின்ன சின்ன பேசிக், ஆல்ரெடி தெரிஞ்சாக்களும் மீப்பீங்க தெரியாதாக்களும் மீப்பீங்க. சின்ன பேசிக் உங்களுக்கு உங்களோட பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களோ தெரியல, இல்லாட்டி ப்ராப்ளம் இல்லை, உங்களோட ஃபோன்ல வந்து அதை பார்த்துக்கோங்க. 1 செகண்ட் டைம் ஒன்று தாங்க எனக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் ஹெனா கோன் ஒன்று எப்படி ஹோல்ட் பண்ற அப்படின்ற மெத்தட். ஹெனா கோன் எல்லாரும் வந்து ப்ராக்டிஸ்க்கு நாங்கள் மிச்சமாக யூஸ் பண்ற வந்து ப்ராக்டிஸ் கோன்.
சரியா? இன்ஸ்டன்ட் கோன் வந்து ஒரு நாளும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பாவிக்க வேணும். இன்ஸ்டன்ட் கோன்னு சொல்றது வந்து கொலேச்சா, செரி எல்லாம் வருது தானே, அல்கமர் அந்த மாதிரி கோன்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ்க்கு ஒரு நாளும் யூஸ் பண்ண வேணும். சரியா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ற அப்படின்னு சொன்னா கட்டாயம் நீங்க நேச்சுரல் கோன் எடுங்க. ஏன்னா இப்ப வந்து நிறைய ஏரியாஸ்ல வந்து கோன் சேல் பண்றாக்கள் ஈக்கிறாங்க. முந்தி வந்து கஷ்டம், இப்ப வந்து ஈக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் கோன் ஒன்று எடுத்து சம்டைம்ஸ் நீங்க வாங்கின பிரைடல் கோன் பழசாவினதுவல் அப்படி மீக்க சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கோன்ஸ்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது இல்லாம கொலேச்சா எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்படி ஒரு டொட் ஒன்று வச்சீங்கன்னா அந்த டொட் இங்கேக்கு வடிஞ்சு ஈக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கிறாக்கள் ஈக்கேலும். அதாவது கோன்ல வந்து த்ரெட் ஒன்று வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா பின் ஒன்று வரும். அந்த பின்னையும் த்ரெட்டையும் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி பேஸ்ட்டை கொஞ்சம் வெளியே எடுக்கணும். நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணினா பேஸ்ட் வந்து இப்படி வெளியேக்கு வரும். சரியா? எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டிப்பை க்ளீன் பண்ணிக்கொள்ளணும். செகண்ட் வந்து நாங்க எப்படி கோணம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு விரலுக்கு தானே, இந்த ரெண்டு விரல் நடுவுல கோணம் வச்சு இந்த தம் ஃபிங்கரால நீங்க ப்ரெஸ் பண்ணணும். தம் ஃபிங்கரால ப்ரெஸ் பண்ணினா பேஸ்ட் வந்து வெளியே வரும். சரியா? இப்போ நீங்க யூஸ் பண்ற ப்ராக்டிஸ் கோன் வந்து பெர்ஃபெக்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்றேன்னா நீங்க கோனை டிப்பை எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு போறோம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அந்த கோன் வந்து ஒட்டோவா சுத்தி 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 விழும். உங்களுக்கு விளங்குதோ தெரியும் இந்த வீடியோ. இங்க கொஞ்சம் மழை, அதனால கவரேஜ் இஷ்யூஸ் நடக்கும். வீடியோ அண்ட் வாய்ஸ் கிளியர் இல்லாட்டி எனக்கு மெசேஜ் வந்து போடுங்க. இப்படி போட்டிங்கன்னு சொன்னா அது ஒட்டோவா சுத்தி 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 விழும். அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்மூத் பேஸ்ட். சரியா? அப்ப கோன் வந்து நாங்க இப்படித்தான் ஹோல்ட் பண்றோம். ஓகே, லைன் ஒன்று போடுற எப்படின்னு யாருக்கு சார் சொல்லணுமா? எல்லாரும் அன்மியூட் பண்ண வேணும். ஒருத்தர் அன்மியூட் பண்ணி லைன் ஒன்று எப்படி போடுற அப்படின்ற மெத்தட் ஒன்று யாருக்கு தெரியும்? லைன்ஸ் தூக்கி போடணும். ஓகே. லைன் வேறாக்கள் வேற ஐடியா இருக்குதா? கோன் ஒரு இடத்துல வச்சு ஒரு டொட் ஒன்று வச்சுட்டு அதுல இருந்து லைனை இழுத்து அடுத்த எண்டிங்ல கொண்டு போயிட்டு வைக்கணும். ஓகேம்மா. இன்னும் ஒருத்தர்? லெஃப்ட் டு ரைட் போடணும். லெஃப்ட் டு ரைட். வேற? ஹலோ, கோன் வந்து லைட்டா கொஞ்சம் ஒரு லைட் கொஞ்சமா தூக்கி அப்படி நேரா போடணும். ஓகே. உடையாம போடணும். உடைஞ்சா என்ன செய்யலாம்? உடைஞ்சா திருப்பி ஃபெஸ்ட்ல இருந்து அதை ஒட்டு போடாம அதுக்கு ஃபெஸ்ட்ல இருந்து திருப்பி மேலாவில போட்டு ஃபில் பண்ணி முடிக்கணும். அதுக்கு மேல ஆல்ரெடி ஓகே. போட்ட லைனுக்கு மேலே பிரஸிங் லெவல்ல இருக்க வேணும். விளங்கலாமா? பிரஸிங் லெவல்ல இருக்க வேணும். ஓகே. ஓகே கேர்ள்ஸ், லைன் ஒன்று நாங்க என்னால போகல. நீங்க இப்ப என்னால ட்ரா பண்ற மாதிரி இப்படி ட்ரா பண்றல. எல்லாரும் இப்போ ஆல்ரெடி ஹெனா போட்டாக்கள் தான். உங்களுக்கு நீங்க போடாட்டியும் இன்னொருத்தர் உங்களோட கைக்கு போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே எல்லாருக்கும். அப்ப நீங்க ஹெனா போகல. இந்த ஹெனாட டிப் வந்து உங்களோட கையில இப்படி குத்தின ஃபீல். இப்ப நாங்க பெண்ணால சம்டைம்ஸ் இப்படி ட்ரா பண்ண போக்கள் எங்களுக்கு வந்து அது கஷ்டமாயிக்கும். சரியா? பெண் வந்து எங்களோட ஸ்கின்ல வந்து படும். பெண் வந்து எங்களோட ஸ்கின்ல வந்து படும். அப்ப இந்த பெண்ணோட கூறு வந்து எங்களோட கையில படுறது வந்து ஃபீல் ஆகும். அதே நீங்க ஹெனா போடுறீங்க, இந்த லைன்ஸ் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு டிசைன் போட போக்கலையும் நாங்க ஒரு சர்க்கிள் போடுறதா இருந்தாலும் கை இப்படி வச்சோன்னா சர்க்கிள போட போக்கல எங்களோட டிப் வந்து எங்களை இப்படி குத்தி கொண்டு போடாது. அப்ப வந்து எங்களோட கைக்கும் கோனுக்கும் வந்து எங்களோட கண்ணுக்கு விளங்காத டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் தான், அந்த டிஸ்டன்ஸ் எங்களுக்கு தெரியும். நாங்க போட போக்கல அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒட்டோவா வாரம் உண்டு. சரியா? அப்ப நாங்க லைன்ஸ் வந்து நீங்க இன்னைக்கு தான் லைன் போடுறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோணை வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கி போடணும். சரியா?
டொட்ஸ் வச்சு போடுறல்ல இப்படி எனக்கு அந்த டொட் வந்து ஒட்டாய்க்கும். சரி, அப்ப வந்து டொட் இல்லாம நாங்க லைன்ஸ் போடுறோன்னா நீங்க இன்னைக்கு லைன்ஸ் போடுறீங்களோ அந்த இடத்துல கோனை வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் இந்த உங்களுக்கு விளங்குறதுக்கு இவ்வளவு தூரம் தூக்குறேன். அவ்வளவு தூரம் தூக்குறல்ல சின்ன ஒரு கேப் ஒன்று வச்சுதான் நீங்க போடணும். ஹெனா போடக்குள்ள நல்லா பாத்துக்கோங்க கேர்ள்ஸ். எந்த நேரம் வந்து எங்கிட்ட ஹெனா டிப் வந்து கிளீனா வச்சுக்கொள்ளணும். இந்த டிப்பை வந்து எந்த நேரம் கிளீனா வச்சுக்கொள்ளணும். நீங்க ஹெனா போடுற டைம்ல டிஷ்யூ இல்லாட்டி பழைய க்ளோத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படித்தான் நாங்க லைன்ஸ் போடுறோம். சரி, இப்ப லைன்ஸ் பிரேக் ஆகினா இப்ப நான் போட்டுட்டு போக லைன்ஸ் வந்து இப்படி உடையும். இப்படி உடைஞ்சிச்சுன்னா லைன்ஸ் ரெண்டே மூட்டுறல. சரியா, லைன்ஸ் ரெண்டையும் நாங்க மூட்டுறல. இப்படி உடைஞ்சிச்சுன்னு சொன்னா மறுவும் அதுக்கு மேலால தான் நீங்க போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அது லைன்ஸ் உடையறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா நீங்க ப்ரெஸ் பண்ற ப்ரெஷர் குறைஞ்சிச்சுண்டா வந்து லைன்ஸ் வந்து உடையும். நீங்க ஸ்டார்டிங் வச்சு எண்டிங்ல இருந்து ஒரே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கேர்ள்ஸ் யாருடைய வாய்ஸ் வந்து அன்மியூட்லேயே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஒரே ப்ரெஷரை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி கம்ப்ளீட்டா வரும். நீங்க ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வச்சு ஒரே ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னு சொன்னா கம்ப்ளீட்டா வரும். லைன்ஸ் நீங்க எந்த ஷேப்ல ட்ரா பண்றதா இருந்தாலும் இப்படி தூக்கி போடும். சரியா, நேரம் அப்படி ட்ரா பண்ணி பாருங்க, தூக்கி போட்டு பாருங்க, ரெண்டும் டிஃபரன்ஸ் விளங்கும். இது வந்து சின்ன ஜிக்ஸாக் லைனோட தான் பைத்திக்கு. அப்ப லைன்ஸ் வந்து நாங்க அப்படித்தான் போடுறோம். இதே நாங்க போல்ட் லைன்ஸ் வந்து போடுறதா இருந்தா இப்படி ரெண்டு லைனும் போட்டு அது உள்ளுக்கு வந்து இப்படி கலர் பண்றல கோனால பென்சில் கலர் பண்ற மாதிரி கலர் பண்ண வேணும். உள்ளுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா நீங்க இந்த லைன்ல வச்சு கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி இப்படி போல்ட் பண்ணுங்க. சரியா, கோன் இப்படி வச்சு ஒரு லைன்ஸ் ரெண்டு லைன்ஸுக்கு நடுவுல கோனை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. சரியா, ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க. அதே நீங்க ரெண்டு லைனுக்கு நடுவுல ஒரு எலிமெண்ட் வந்து போல்ட் ஆகுறன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க லைன் ரெண்டை ட்ரா பண்ணிட்டு அதுள்ளுக்கு வர எலிமெண்ட்ஸை ட்ரா பண்ணணும். அது எதா இருந்தாலும் சரி, எந்த டிசைனா இருந்தாலும் அதில் வர டிசைன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்க வந்து லைன்ஸை போல்ட் பண்ணணும். ஃபைனலாக தான் நீங்க போல்ட் பண்றத பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கே போல்ட் பண்ணிக்கொண்டு நீங்க உள்ளுக்குள்ள டிசைன் வரையறதில்ல. சரியா, அப்ப லைன்ஸ் வந்து நாங்க அப்படித்தான் போடுறோம். லைன்ஸ் வந்து எந்த ஷேப்ல வந்தாலும் எந்த டிசைன் வந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இல்ல, எப்படி லைன்ஸ் வந்தாலும் நீங்க வந்து தூக்கித்தான் போடணும். சரியா, அடுத்தது வந்து ஹம்ஸ்ன்றது வந்து மெயினான ஒரு விஷயம். இந்தியன் டிசைன் என்று மட்டும் இல்ல, நீங்க எடுத்து எந்த டிசைன் எடுத்தாலும் ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வச்சு இந்த ஹம்ஸ் வந்து சுத்தி சுத்தி வரும். மெயினா இந்தியன் பிரைடல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட்ல இருந்து முடிய காட்டி 25-30 தடவை ஒரு ஹம்ஸ் வந்துடும். சரியா, அப்ப ஹம்ஸ் வந்து நாங்க போடக்கொள்ள இப்படி போடுறது. இதுவும் ஹம்ஸ் தான். பட் நீங்க ஸ்டார்டிங் ஒரு போர்டர்லயோ இல்லாட்டி எங்கனைக்கோ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் ஒன்ல ஹம்ஸ் ஒன்று ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த சைஸ்ல போடுவாங்க. ஹம்ஸை வந்து சின்னதானாலும் இப்படி குட்டியா போடுறல கண்ணுக்கு விளங்கும். இப்படி குட்டியா போட்டீங்கன்னா நீங்க ஸ்டெயின் வந்த பிறகு ஒரே நாள்ல அது அழிஞ்சிடும், மற்றது விளங்கவும் அது. சரியா, அப்ப நீங்க ஹம்ஸ் போடணும், இந்த அளவுல தான் ஹம்ஸ் போடணும். இது வந்து ஒரே நேருக்கு வரணும். அதுக்கு எங்களுக்கு லைன்ஸை ட்ரா பண்ணி எங்களுக்கு அதுக்கு மேல ஹம்ஸ் வரையே இல்லை. சரியா, அப்ப நீங்க ஹம்ஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லைன் வந்து இப்படி போடும், ஒரு லைன் வந்து இப்படி போடும், ஒரு லைன் வந்து இப்படி போடுங்க. சரியா,
சரியா? அப்ப வந்து நாங்க லைன்ஸ் போடக்கொள்ள சாரி ஹம்ஸ் போட போக்கல இப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போக்கல இந்த சின்ன சைஸ் எப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் லைன்ல வந்து இப்படி ஜாயின் பண்ணி 2 போடுங்க. அப்புறம் தேர்ட் லைன் போட போக்கல இப்படி 3 போடுங்க. அப்படியே போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவா போட்டுட்டு போக அப்படியே லேஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்படி அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ஹம்ஸை வந்து போடலும். இப்படி பெரிய ஹம்ஸ் போடலும். ஹம்ஸுக்கு மேல டாட்ஸ் வரும், இல்லாட்டி வைன்ஸ் வரும், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து வரும். சரியா? அப்ப ஹம்ஸ் வந்து இந்த சைஸ்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண, அப்பதான் பசந்து. நீங்க ஃபர்ஸ்ட் பார்டருக்கே நீங்க இவ்வளவு பெருசா போட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து அசிங்கமா காட்டும். அடுத்தது வந்து ஸ்பைரல். ஸ்பைரல்ன்றது வந்து மெயினான ஒரு விஷயம் தான். அது வந்து எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஒரு டிசைன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு சர்க்கிள். எல்லாருக்கும் சர்க்கிள் நார்மலா ஓகே, சர்க்கிள் ஓகே அப்படின்னா நீங்க இப்படி சர்க்கிளை போடலும். அப்படி இல்லை உங்களுக்கு சர்க்கிள் வரைய கஷ்டம் அப்படின்னு சொன்னா க்ரஸ் ஒன்று போட்டு இந்த க்ரஸ்ட நேருக்கு நீங்க சர்க்கிள் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த க்ரஸ் நேர் ஐக்கணும். க்ரஸ் இப்படி இருந்தா சர்க்கிள் அந்த வாக்குக்கு போகும். இப்போ நீங்க போடுற க்ரஸும் வந்து நேரா இருந்தா தான் சர்க்கிள் வந்து பெர்ஃபெக்டா வரும். சரியா? அப்ப நாங்க ஸ்பைரல் வந்து சின்னதுல இருந்து பெருசுக்கு போடல, பெருசுல இருந்து சின்னது வரைகிறேன். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஹெனா போடக்கொள்ள. சம்டைம்ஸ் நாங்க ஒரு பூவை டிசைன் பார்த்து கையில போட போகல கை போதா போகும். கை போதா போடல, நாங்க போடுற டிசைனை மேனேஜ் பண்ற இந்த சின்ன விஷயங்கள் தான். அப்ப இந்த இடத்துக்கு தான் நாங்க வந்து ஸ்பைரல் ஒன்று போட்டு பூ ஒன்று வரையணும் அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி ஸ்பைரல 5 6 இப்படி ரவுண்டா போட்டதுக்கு போறோம். இதுக்கு அங்கால வர பெட்டல்ஸ போடல. அதுதான் பிரச்சனை. கை போதா போன்னு சொல்லல. ஒரு ஹெனா ஆர்டிஸ்டா இருந்தா நீங்க வந்து எதையும் போடணும் மாதிரி இருக்கணும். சரியா? யாருடைய வாய்ஸ் அன்மியூட் ஆகி கொஞ்சம் பாருங்க. அப்ப அதே நாங்க இந்த டிசைன் இந்த இடத்துல தான் அந்த ஸ்பைரலோட ஃப்ளவர் போடணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இதில் ஃப்ளவர் உண்டு, ஸ்பைரல் மட்டும் இல்லை, அதுக்கு பெட்டல்ஸ் லீவ்ஸ் எல்லாம் வார அப்படின்னு தெரிஞ்சா நாங்க என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு ஏத்த இதை போட்டுக்கொள்ளணும். பெரிய சர்க்கிளை போட்டுட்டு அது உள்ளுக்கு தான் நீங்க ஸ்பைரலை டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேண்டிய மாதிரி பெட்டல்ஸை போட்டு இது பூன்னு சொன்னா அது எப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாங்க மேனேஜ் பண்ணணும். இப்போ ஸ்பைரல் ஒன்று ட்ரா பண்றேன்னு சொன்னா பெரிய சர்க்கிளை போட்டு உங்களோட இடத்துக்கு ஏத்த மாதிரி சர்க்கிளை போட்டு அப்படியே இப்படி ட்ரா பண்ணி பாருங்க. சரியா? அப்ப ஸ்பைரல் வந்து பெருசுல இருந்து சின்னது வச்சுதான் நீங்க போடணும். சரியா? அப்ப ஸ்பைரல் வந்து நீங்க பெருசுல இருந்து சின்னதுக்கு போட பழகும். நீங்க ஸ்பைரல் டிரா பண்ண போக்கல இப்படியே எடுக்கிறல்ல, இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பெரிய அழகுன்னு காட்டாது. மற்றது நீங்க வரைகிற ஸ்பைரல் இந்த ஒவ்வொரு ரவுண்டும் வந்து ஒரே ஷேப்ல இருக்கணும். ஒரே ஷேப்னா ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு சைடு இப்படி பெருசு ஒரு சைடு இப்படி சின்னதா வரவாங்க. சரியா? ஸ்பைரல் டிரா பண்ண போக்குல பெருசுல இருந்து சின்னதுக்கு டிரா பண்ணும்.
அடுத்தது வந்து மெயினான இன்னொரு விஷயம் தான் டாட்ஸ். டாட்ஸும் வந்து எங்களுக்கு பெரிய டாட் சின்ன டாட் எவ்வளோ வேணுமோ அந்த டாட்ஸ் எங்களுக்கு கோனாலே போடணும். நீங்கள் டாட்ஸ் வேணும் இப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ண வேணும். எவ்வளோ பெரிய டாட்ஸ் ஆனாலும் நீங்கள் கலர் பண்ண வேணாம். நீங்கள் எந்த டிசைனுக்கு மேலே டாட்ஸ் வைக்கிறீங்களோ அந்த டிசைன் கிட்ட கோனை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. கோனை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிசைனும் வந்து எடுக்கலும். கோனை லாங் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிசைனும் டாட்ஸும் போடணும். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே டாட்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு வச்சு கோனை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். சரியா? இதே நீங்க ஒரு எலிமெண்ட்டுக்கு மேலேயோ இதுக்கு மேலேயோ டாட்ஸ் ஒன்று வைக்க கொள்ள நீங்க வரைகிற எலிமெண்ட் வந்து சின்னதா தின்னா வரைங்க. இப்போ நீங்க லைன் ஒன்றுக்கு மேல டாட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த லைனை வந்து நீங்க இப்படி திக்கா ட்ரா பண்ணினீங்கன்னு சொன்னா இதுக்கு மேல நீங்க டாட்ஸை வச்சீங்கன்னா இதுல டாட் ஒன்று ஈக்கிறது பெருசா டீட்டெயிலா விளங்காது. இதே நீங்க தின் லைன் ஒன்று போட்டு டாட்ஸ் வச்சீங்கன்னு சொன்னா அதுல டீட்டெயிலா விளங்கும் எத்தனை டாட்ஸ் வச்சுக்கிறேன். சரியா? அப்ப நீங்க டாட்ஸ் ஒன்று வைக்க போகல லைன்ஸுக்கு மேல தின் லைன் ஒன்று ட்ரா பண்ணி தான் வைக்கணும். லைன்ஸ் மட்டும் இல்லை நீங்க வேற எப்படி டிசைன் ஃப்ளோரல் டிசைன்ல எல்லாம் இது வரும். திக்கா போட வேணும். அடுத்தது பாருங்க வைன்ஸ். வைன்ஸும் வந்து மெயினான ஒரு விஷயம். வைன்ஸ் வந்து அதுவும் வந்து எல்லா இடத்துலயும் வேற ஒரு டிசைன் தான். அது வந்து நிறைய பேர் உங்களுக்கு இப்படி ட்ரா பண்ணி வைன்ஸ் வந்து பால் பண்ண இயலும். இதே வந்து நீங்க பால் பண்ண போக்குல உள்ளுக்கு கலர் பண்றல நீங்க லைன்ஸ் பால் பண்ண மாதிரி கோன் உள்ளுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் பால் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா டிரெக்டா உங்களுக்கு கோனால இப்படி எட்ஜ் எடுத்துட்டு இப்படி கோனால போடு. இது வந்து ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு வைன்ஸ் போடலாம். இது மட்டும் இல்லை உங்களுக்கு டிஃபரெண்ட் ஸ்டைல் வைன்ஸ் வந்து போடலாம். சரியா? அடுத்தது வந்து போர்டு. போர்டர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி லைன்ஸ் தெரியும். இப்போ அந்த போர்டரை பார்த்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ போடலும். அது லைன்ஸ் ஹம்ஸ் டாட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு போட தெரியும். லைன்ஸ் போல் லைன்ஸ் அப்புறம் லைன்ஸ் ஹம்ஸ் வந்து இருக்குது. ஹம்ஸ் வந்து அதுக்கு கீழே பாருங்க போல் லைன் ஒன்று வந்துக்குது. அதுவும் வந்து நீங்க லைன்ஸை போட்டு அதுல இருக்கிற டிசைனை ட்ரா பண்ண பிறகு தான் நீங்க அந்த லைன்ஸை போல் பண்ணணும். இதுல இருக்கிற டிசைனை ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்க அந்த போல்டை வந்து போல்ட் ஆகும். சரியா?
அடுத்தது லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து நாங்க ட்ரா பண்ண போக்கல, நீங்க லீவ்ஸ் இப்படி ட்ரா பண்ண வேணும். லீவும் நாங்க வரைய போக்குள்ள உள்ளுக்கு வந்து ஒரு சர்க்கிளும் ட்ரா பண்ற மாதிரி இருக்கு. அது சின்னதா இருக்கட்டும் பெருசா இருந்தாலும் சரி, லீவ்ஸ் நாங்க ட்ரா பண்ண போக்கல இது உள்ளுக்கு தான் சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதை நீங்க குட்டியா வரைகிறனாலும் பரவாயில்ல, இந்த இது வந்து ரவுண்ட் ஷேப்ல எடுங்க. இதை வந்து ரவுண்ட் ஷேப்ல எடுங்க. எட்ஜை வந்து கொஞ்சம் வைங்க. எட்ஜ் வைக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு நீட்டத்துக்கு எட்ஜ் இழுக்க வாங்க. சரியா? எட்ஜ் வந்து இப்படி எட்ஜ் வை. அதுலயே பாருங்க உங்களுக்கு போல்ட் லீவ்ஸ் வந்துக்குது. அந்த லீவ்ஸையும் வந்து உங்களுக்கு இப்படி லீவை ட்ரா பண்ணி போல் பண்ண லீவ்ஸை பால் பண்ண போகல, இங்கேருந்து கீழே இருந்து ஒரே நெருக்கு எடுக்கிறல, கீழே எல்லாம் சின்னதை எடுத்து இந்த எட்ஜ் தான் நீங்க வந்து இந்த எட்ஜை தான் நீங்க வந்து பால் பண்ணணும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா டிரெக்டா உங்களுக்கு இப்படி நீங்க ட்ரா பண்ண போகல இங்கால எப்படி பால் பண்ணி எடுக்கல. நீங்க ட்ரா பண்ணி மறுபடியும் மேலால பால் பண்ண தேவை. டிரெக்டா நீங்க ட்ரா பண்ண போகல இங்கால இப்படி பால் பண்ணி இப்படி எடுக்கல. சரியா? அதுலயும் வந்து போல்ட் வைன் சீக்குது பாருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வரைஞ்சி கலர் பண்ணிலும் அப்படிலாம் டிரெக்டா கோனால இப்படி போடு. கோனால போட போக்கல இப்படி எடுத்து டாட்ஸ் வைக்கிற மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி லீவ்ஸ் பேட்டர்ன்ஸை வந்து நீங்க எடுக்கணும். சரியா? அடுத்தது மெயினான ஒரு விஷயம் இந்தியன் டிசைன்ல வரும் நெட்டிங். நெட்டிங் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு லைன்ஸ் எப்படி போடுறேன்னு தெரியும். அப்ப நெட்டிங்க்கு வந்து நாங்க பாக்குறோம் எங்களோட டிசைன்ல எந்த மாதிரி நெட்டிங் வந்துக்குதுன்னு அதுக்கேற்ற சைசஸ்ல நாங்க அதை போட்டுக்கொள்ளணும். இது நீங்க போட போக்கல இந்த லைன் சின்னது இந்த லைன் பெருசு அப்படின்ட்டு போட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஃபைனலா கம்ப்ளீட் பண்ண போக்கல அது வந்து உங்களுக்கு உள்ள டிசைனை வந்து ட்ரா பண்ண எல்லாமே அப்போ உங்களோட கண் மட்டத்துக்கு விளங்கணும் நீங்க போடுறது வந்து சரியில்லை. இப்ப இது நீங்க இந்த சைஸ்ல போட்டு இது இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணே இல்லை. அதோட சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க போடணும். அப்பதான் உள்ளுக்குள்ள எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வர இயலு மாதிரி இருக்கு. இது தான் நெட்டிங்ல பேசிக். நெட்டிங்ல வந்து எந்த டிசைன் வந்தாலும் நீங்க இது மாதிரி ட்ரா பண்ணின்றதுக்கு பிறகு தான் அது உள்ளுக்கு வர டிசைன்ஸை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி. சரியா? இது வந்து இந்தியன் டிசைன்ல மெயினா வர்றது தான் இது மெயினா வரும். இது வந்து எல்லா பாக்ஸஸும் ஒரே ஷேப்ல இருந்தா தான் நீங்க பாக்குற எந்த டிசைனா இருந்தாலும் உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண இயலுமாய். இப்ப நீங்க இந்த படிச்ச இந்த 4-5 பேசிக்க வச்சு உங்களுக்கு எந்த டிசைன் போடலும்னு யாருக்கும் தெரியுமா? இந்த 4-5 டிசைனை வச்சு உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடும். சரியா? நான் ஸ்கிரீன்ல ஒரு டிசைன் போடுறேன் பாருங்க. இப்ப நான் சொல்லி தந்து வச்சு போட இயலுமா இயலாதான்னு சொல்லி இந்த 4-5 டிசைன் வச்சு உங்களுக்கு எத்தனையோ டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சரியா?
கேர்ள்ஸ் விளங்குதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறது? இல்ல. ஓகே, இந்த டிசைனை நான் இப்ப சொல்லி தரதை வச்சு உங்களுக்கு போடலுமா? எஸ், இதுக்கு முன்னுக்கு நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு இது ஷொக் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி போடுற அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப நான் சொல்லித்தந்த இந்த 4-5 சிம்பிள் பேசிக்கை வச்சு உங்களுக்கு இந்த ஹெனாவை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? அப்ப இதே மாதிரி மண்டேலாம் வந்து போடுற அப்படின்னு சொன்னா எப்படின்னு நான் சொல்லி தரேன். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படித்தானே போட்டு காட்டினேன். சரியா? இந்த மாதிரி மண்டேலாம் வந்து போடுறேன்னு சொன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஒரு டிசைன். இந்த டிசைனை நீங்க 2 கைக்கும் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1500 எடுக்கல. ஒரு கெஸ்ட்டுக்கோ இல்லாட்டி பார்ட்டியோ யாருக்கு போட்டீங்கன்னு சொன்னா இந்த டிசைனுக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணிடும். சரியா? அப்ப இந்த 4-5 சிம்பிள் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நீங்க இந்த டிசைனை படிக்க போறீங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ மண்டேல வந்து பொதுவா நிறைய கேர்ள்ஸ் வந்து விருப்பமான ஒரு டிசைன் தான் அந்த மண்டேல டிசைன். ஏன்னா அது போட்டு ஸ்டெயின் வந்து அவ்வளோ ஒரு பசங்க. இப்போ நீங்க போட்டு இந்த எலிமெண்ட்ஸை வச்சு எப்படி போடுவீங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ். ஆல்ரெடி ஹெனா போடுறாக்களுக்கு அது வந்து சிம்பிள் ஓகே, பட் தெரியாத ஆக்கள் நிற்கிறீங்க. இப்போ இன்னைக்கு எல்லாம் மிக்ஸ்ல தானே நிற்கிறீங்க. அதனால நான் சொல்லி தரேன் இது எப்படி போடுறேன்னு சொல்லி. இப்போ நாங்க இவ்வளவு நேரம் படிச்சோம் லைன்ஸ் டாட் கேர்ள்ஸ் வெயிட் பண்ணுங்க, என் லைன் கட் ஆகிட்டு இங்க கொஞ்சம் மழை ரீகனெக்ட் ஆகி இப்பதான் வந்திருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அந்த மண்டேலாம் நாங்க எப்படி போடுவோம்? இப்போ நான் உங்களுக்கு லைன்ஸ் டாட்ஸ் ஹம்ஸ் போல்ட் லைன்ஸ் வைன்ஸ் நெட்டிங் எல்லாமே சொல்லி தந்தேன். சரியா? அப்ப பாருங்க, இப்ப நான் லைன்ஸை வந்து சும்மா பேப்பர்ல ட்ரா பண்ணி காட்டிட்டு நீங்க டிசைன் போடையில சொன்ன கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்கும். ஆல்ரெடி ஹெனா போடுறாக்களுக்கு இது கொஞ்சம் விளப்பமா இருக்கும். அறவே தெரியாதாக்களும் மீப்பீங்க, கொஞ்சம் தெரிஞ்சாக்களும் மீப்பீங்க, நல்லாவே தெரிஞ்சாக்களும் மீப்பீங்க. அதனால நான் சொல்லித்தரேன். இப்ப இந்த நான் சொல்லி தந்த டிசைன்ஸை வச்சு நீங்க இந்த மண்டேல எப்படி கம்ப்ளீட் பண்றேன். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள். அதாவது மண்டேல நாங்க போடுற வந்து ஒன்று ஃப்ரண்ட் சைடு அப்படி இல்லாட்டி பாம் சைடு. அப்ப இந்த சைடு இல்லாட்டி இந்த சைடு தான் போடுவோம். இதுக்கு கீழே நாங்க மண்டேல போடுறோம்ல. அப்ப இந்த சைட்ல வந்து சரி சென்டரை வந்து நாங்க மார்க் பண்ணிக்கணும். சரி சென்டரை வந்து நாங்க மார்க் பண்ணிக்கொள்ளணும். அப்ப எங்களோட ஹேண்ட்ல வந்து உங்களோட சரி சென்டரை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரி சென்டரை மார்க் பண்ணி சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்க்கிள் டிரெக்டா ட்ரா பண்ண ஏலும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை.
சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணுங்க. சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டு இந்த க்ராஸுக்கு தானே இந்த க்ராஸ் வந்து கடைசி நீங்க மண்டேல சரியா இந்த க்ராஸ் வந்து நீங்க மண்டேல போட்டு கம்ப்ளீட் ஆக காட்டி இந்த க்ராஸ்ல தான் நீங்க மண்டேல போடணும். நீங்க இந்த வச்ச க்ராஸ் தான் நீங்க லாஸ்ட் வச்சு இந்த மண்டேல கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் ஆயிக்கு. சரியா கேர்ள்ஸ், நீங்க மெசேஜ்ல போடுற மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை தரேன். நான் இதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை வந்து தரேன். சரியா அப்ப இந்த க்ராஸ் தான் உங்களுக்கு கடைசி வச்சு ஹெல்ப் ஆயிக்கு. நீங்க சர்க்கிளை போட்டுட்டு அதுக்கு பிறகு அதுல இன்னொரு சர்க்கிளும் வந்திக்குது, அந்த சர்க்கிளையும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த க்ராஸுக்கு நேராக தான் நீங்க என்ன செய்யணும், ஹம்ஸை போடணும். இந்த க்ராஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, அப்ப இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஹம்ஸை. இன்னைக்கு முடியும். நீங்க கண்டினியூவா உங்களோட சர்க்கிளுக்கு மேல ஹம்ஸ் போட்டுட்டு போறீங்கன்னு சொன்னா பிகினர்ஸ்க்கு நான் சொல்றேன், கண்டினியூவா போட்டுட்டு போகல சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும், அங்கெல்லாம் இங்கெல்லாம் இடையில போதாப்போம் அந்த மாதிரி நடக்கும். நீங்க இப்படி நாலா பிரிச்சு போட்டீங்கன்னா மண்டேலாக்கு மட்டும் இல்லை, நீங்க சர்க்கிளுக்கு வர ஹம்ஸ் எதா இருந்தாலும் நீங்க ஃப்ளவர் ஒன்று ட்ராப் பண்றதா இருந்தாலும் மண்டேலா போட போகல இப்படி நாலா பிரிச்சு நீங்க வந்து ஹம்ஸை போடுங்க. ஹம்ஸை போடுங்க. அதுக்கு பிறகு அது டிசைன்லயும் பாருங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு தான் பெரிய ஹம்ஸ் வந்து இருக்குது. அந்த பெரிய ஹம்ஸையும் வந்து இந்த மெத்தட்ல போடுங்க, கண்டினியூவா போட வேணாம். பெரிய ஹம்ஸையும் வந்து அந்த மெத்தட்ல போடுங்க. சரியா அதுக்கு பிறகு இந்த க்ராஸுக்கு தானே, இந்த க்ராஸுக்கு நேரத்தான் நீங்க மற்ற டிசைனையும் ட்ராப் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வர மற்ற டிசைனை வந்து ஸ்பைரலை வந்து போட்டுக்கோங்க. சரியா 4 ஸ்பைரலையும் வந்து இப்படி போட்டுக்கோங்க. 4 ஸ்பைரலையும் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்பைரலும் நாங்க படிச்சோம், ஹம்ஸ் படிச்சோம், ஸ்பைரல் அடுத்தது வந்துக்குது. இதே ஸ்பைரல்ல மறுவா ஹம்ஸை ட்ரா பண்ணும். இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்க பேலன்ஸை வந்து பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் உள்ளுக்கு எதை மாதிரி டிசைன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க டிசைனை போடணும். நீங்க கண்டினியூவா இங்கேருந்து அப்படியே ட்ரா பண்ணிட்டு வரப்போகல இன்னைக்கு சின்ன ஒரு ஸ்பேஸ் மீயும் அப்படியே பெரிய ஒரு ஸ்பேஸ் மீயும். சம்டைம்ஸ் இந்த பூ பெருசா வரும், அப்படியே சின்னதா வரும். இப்போ மண்டேல வந்து எல்லா பக்கமும் சரியா வந்தா தான் அது வந்து பசந்தாய்க்கும். அப்ப இதுள்ளுக்கு மற்ற ஸ்பைரலை போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணும். இது வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு இது இப்படி கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் சும்மா வரைகிறேன், நீங்க டைம் மேனேஜ் பண்ணணும்னால நீங்க கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து ட்ரா பண்ணுங்க. இப்படி ட்ரா பண்ணிட்டு
ஃபைனல் என்ன வந்திக்குது? வைன்ஸ் வந்திக்குது. ஃபைனலா இந்த வைன்ஸ் வந்து வந்திக்குது. சரியா? உங்களுக்கு வேண்டிய ஷேப்ல வைன்ஸ் வந்து போடே இல்லை. வைன்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்குது. இதை நீங்க ஃபுல்லா போட்டீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் மண்டேலாம். அதே அதுல ஃபிங்கர்ல வந்திக்குது என்னது? அந்த ஃபிங்கர்ல இருக்கிறது வந்து பாருங்க, லைன்ஸ். லைன்ஸு கீழே ஹம்ஸ் வந்திக்குது. ஹம்ஸு கீழே வைன்ஸ் வந்திக்குது. அதுக்கு மேல திக் லைன்ஸ் வந்திக்குது. திக் லைன்ஸ், திக் லைன்ஸுக்கு மேல தின் லைன்ஸ், அதுக்கு மேல ஹம்ஸ் வந்திக்குது. அதுக்கு மேல நெட்டிங் வந்திக்குது. நடுவுல நெட்டிங் உண்டு வந்திக்குது. dots வந்திக்குது. again திக் லைன்ஸ், அதோட கம்ப்ளீட் ஆகிக்குது. தின் லைன்ஸ் வந்து வைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிக்குது. இப்ப விளங்குதா நான் சொல்லி தந்த அந்த ஜஸ்ட் 4-5 டிசைன்ல உங்களுக்கு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண இயலும் அப்படின்னு. அதே நீங்க வந்து இந்த மண்டேலாம் ட்ரா பண்ணி ஃபிங்கர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப நான் சொல்லி தந்த அதே போர்டரை வந்து உங்களோட ஃபுல்லா ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் சொல்லி தந்த போர்டரை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் அப்படியே உங்களுக்கு ஹேண்டுக்கு காப்பி பண்ண இயலும். விளங்குச்சா கேர்ள்ஸ்? ஓ, மற்றது கேர்ள்ஸ் முர்ஷிதான்னு ஒரு கேர்ள் எனக்கு மெசேஜ் பண்ணிக்குது. ஏன்னா கோன் வந்து அதுதான் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ற மெத்தட். ஒவ்வொருத்தர் வந்து ஸ்டார்ட்ல சின்னத்துல இருந்து ஹெனா போடுறாக்கள் அவங்களுக்கு சுருவம் மாதிரி போடுவாங்க. பட் உங்களுக்கு சுருவம் மாதிரி தான் நீங்க போடணும். மெயினா ஒரு விஷயம் சுருவம் மாதிரி போடணும். ஆனா ப்ரொஃபஷனலா தெரிஞ்சுக்கொள்ளணும் கூட உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும் தானே. கோன் ஹோல்டிங் மெத்தட் வந்து கேட்பாங்க. என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரின் போறதுக்கு ஹெனா அப்ளை பண்ணி போய்த்திக்குது ஹஸ்பண்ட் கிட்ட போறதுக்கு தான். ஆனாலும் அவங்க வந்து இன்டர்வியூல கேட்டிக்கிறாங்க ஹெனா கோன் வந்து ஹோல்டிங் மெத்தடையும் சொல்ல. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தேவைப்படும். பட் உங்களுக்கு சுருவம் மாதிரி போடுறது இன்னும் நல்ல. ஆனாலும் அந்த ப்ரொஃபஷனல் மெத்தட் ஒன்று ஈக்கிறது தானே, அதை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணுமே. சரியா? இது அப்படியே நீங்க கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான மண்டேலா ஒன்று வரும். கொஞ்சம் ஹம்ஸ் போட போகல கொஞ்சம் பொறுமையா போடணும் கேர்ள்ஸ். அப்பதான் கொஞ்சம் நீட்டா பசந்தா வரும். இப்படி போட வாணும். கொஞ்சம் நான் சொல்லி தந்த மாதிரி நீட்டா பசந்தா போடு. மற்றது நீங்க சம்டைம்ஸ் கெப்பே இருக்காது மண்டேலால. சம்டைம் பெரிய கேப் இருக்கும். பெரிய கேப்பின்னா உங்களுக்கு வந்து பெரிய வைன்ஸ் வந்து போடல. இப்ப நீங்க நீங்க 3 தானே போட்டீங்க. இதோ நீங்க 2 போட்டு இப்படி ஒன்று போட்டுட்டே. சரியா? ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப நான் சொல்லி தந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒரு டிசைன் போடலும்னு உங்களுக்கு இதுக்குதா? எஸ், இவ்வளவுதான் ஹெனா. இத மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ். இப்ப வந்து ஹெனால வந்து முந்தித்தான் நாங்க வந்து அந்த மேங்கோ டிசைன் சொல்லுவாங்க. அந்த மேங்கோ டிசைனை ட்ரா பண்ணி பூ ரெண்டை வரைஞ்சிட்டு அனுப்புவாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து
ஹெனா வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வெட்டிங்க்கு மட்டும் இல்ல. முந்தி வந்து வெட்டிங்க்கு மட்டுமே தான் நாங்க வந்து ஹெனா போடுவோம். முந்தி வந்து ஹெனா வந்து நாங்க வெட்டிங் கொண்டு வந்த பிரைட் ஒன்றுக்கு மட்டும்தான் ஹெனா கையில போட்டு நாங்க பாத்திக்கிறோம். அப்ப ஆஹ், இப்ப வந்து அப்படி இல்ல. பேபி ஷவர்னு சொல்லி ஹெனா போடுறாங்க, என்கேஜ்மெண்ட்னா ஹெனா போடுறாங்க, ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஹெனா போடுறாங்க. அப்படின்ற ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் வந்து ஹெனா போடுறாங்க. அத மாதிரி இது வந்து இப்ப அப்படி ட்ரெண்டிங்னு சொல்லி இந்த ஹெனா போகுது. ஆனா நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி சீட் ஆகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதே தான் நான் உங்களுக்கு எங்களோட கிளாஸஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? இந்த டிசைன் பாருங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமாயிக்கும், பார்த்தோன்னே கஷ்டமாயிக்கும். ஆனா நான் சொல்லி தந்ததை வச்சு உங்களுக்கு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த ஜஸ்ட் இந்த 4-5 எலிமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ எங்களோட கிளாஸஸ் வந்து நாங்கள் ஒரு நாளும் ரெக்கார்டிங் கொடுத்து வீடியோ அனுப்பி கிளாஸஸ் செய்கிறல்ல. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சேன் அதை மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் செய்வேன். சரியா? இந்த மெத்தடில் தான் எங்களோட கிளாஸஸும் நாங்கள் செய்கிறோம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வர 4-5 கிளாஸஸ் போய்த்துட்டு ஏமாந்து வர நிறைய பேர் வந்து வீடியோ ஒன்று அனுப்பிட்டு சும்மா இருக்கிறேன் அப்படின்னு. நாங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் சொல்லி தரோம். ஆன்லைன்லனால டைம் மேனேஜ் பண்ணணும் அந்த ரீசனுக்கு தான் நான் உங்களுக்கு. இல்லாட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு மண்டேலாவோ ஒரு டிசைன் ஒன்று ட்ரா பண்ண வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கைட் பண்ணி அதுக்கப்புறம் மறுவா ட்ரா பண்ண வைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று போகும். இந்த ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. சில ஆக்களுக்கு நிறைய டைம் வேணும், சில ஆக்கள் குயிக்காக போடுவாங்க. ஸ்டார்டிங் ஆக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அது நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்னால எல்லாத்துக்கிட்டையும் கோன் சீக்கிறதும் ஷுவர் இல்லை. அதனால தான் நான் இந்த மெத்தட்ல சொல்லி தந்தேன். ஓகே, எனக்கு மெசேஜ் ஒன்று வந்துச்சு லோட்டஸ் எப்படி போடுற அப்படின்னு சொல்லி. நான் அதையும் சொல்லி தரேன் உங்களுக்கு, லோட்டஸ் எப்படி போடுறேன்னு. லோட்டஸ் உங்களுக்கு டிரெக்டா லோட்டஸோட பட்டை வந்து இப்படி ட்ரா பண்ண ஏழும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நீங்க ட்ரா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சின்ன லைன் ஒன்று ட்ரா பண்ணி அந்த லைனுக்கு இப்படி எடு. பெட்டல்ஸ் வந்து நீங்க இப்படி போடணும், கண்டினியூவா பெட்டல்ஸ் போட்டுக்கொண்டு போவாங்க. இப்போ 2-3 பெட்டல்ஸ் வரும், அதெல்லாம் நீங்க இப்படி கண்டினியூவா ட்ரா பண்ண வேணும். பேப்பர்ல எங்களுக்கு 10 பெட்டல்ஸும் ட்ரா பண்ணிடலும், ஆனா கையில வந்து எங்களுக்கு அப்படி ட்ரா பண்ண இல்லை. சம்டைம்ஸ் நீங்க இன்னைக்கு 3 பெட்டல்ஸ் இப்படி போட்டுட்டீங்க, 3 போட்டுட்டீங்க, இங்கால உங்களுக்கு 2 தான் போடலும் அப்படின்னு சொன்னா இந்த லோட்டஸ் கம்ப்ளீட் இல்லையே, அப்ப அது கையில அசிங்கம். அதனால லோட்டஸ் போடக்குள்ள நீங்க இங்கால ஒரு பெட்டல் போட்டீங்கன்னு சொன்னா இங்கால வர பெட்டல்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அடுத்த பெட்டல்ஸை வந்து ட்ரா பண்ணணும். கிளியராமா? ஓகே, ப்ரைஸ் எப்படி போடுறேன்னு சொன்னா ஹெனாக்கு இப்போ ஒரு டிசைனுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ்மா. இப்போ கேண்டி சைடு, கொலம்பஸ் சைடு அந்த மாதிரி கொஞ்சம் ரேட் ஒன்று எதிர்பார்க்கலும். அதே கொஞ்சம் இந்த சைடான இடங்கள்ல வந்து எங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று எதிர்பார்க்கலாம். சில ஏரியால வந்து பேமெண்ட்டுக்கு இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. ஒரு ஹெனா ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு சல்லி கொடுத்து பிரைட் ஒன்றுக்கு பே பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் போடையலாம். ஏன்னா வந்து அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதனால நீங்க உங்களோட ஏரியால இருக்கிற ஏன்னா ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாங்க தானே, அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை விசாரிச்சுக்கொண்டு நீங்க பிகினர்ஸ்னால அவங்கள விட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயின் ஒரு விஷயம் ஃப்ரீயா போட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி போட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வரும், ப்ராக்டிஸும் ஆகும், எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஆகும். பே பண்ணி எடுக்கிற இடங்கள்ல பே பண்ணி எடுங்க. அப்படி இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்தா அவங்களோட ஃப்ரீயா கொடுங்க. ஏன்னா நிறைய கை கிடைக்கிற சான்சஸ் குறம். நிறைய பேர் நம்பி கையை தர மாட்டாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற சான்சஸை மிஸ் பண்ண
ஹேண்ட் லெக்கும் பண்றதுக்கு 10,000ல இருந்து 15,000 எடுக்கலும். 10,000ல இருந்து 15,000 உள்ளுக்கு உங்களுக்கு சல்லி எடுக்கலும். மற்றது பொறுத்த வரையில வந்து நீங்க மற்ற கோர்சஸ் மாதிரி ஒன்று கொண்டு படிக்க தேவையில்லை. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ளமா செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல ஹெனா கோன் மேக்கிங்ல இருந்து பேசிக் டு மாஸ்டர் கிளாஸ் வச்சு உங்களுக்கு 3 months நடக்கும். அதுல ஹெனா கோன்லயும் வந்து நேச்சுரல் கோன் மட்டும் இல்ல, அட்வான்ஸ் கோன் கலர் கோன்ஸ்ல இருந்து நீங்க பொட் பெயிண்ட் பண்ற மாதிரி ஹெனால இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது அக்லரிக் கோன்ஸ், அதே மாதிரி கைக்கு போடுற கலர் கோன்ஸ், நேச்சுரல், அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் சேர்த்து அப்ப நீங்க ஹெனால ஒரு டிப்ளமா செஞ்சா போதும் உங்களுக்கு. அதுக்காக உங்களோட பிஸ்னஸை கண்டினியூவா செஞ்சுட்டு போகும். மேலும் பிஸ்னஸ் இல்லாத ஆக்கள், பிகினர்ஸ், நல்லாவே ஜீரோ அப்படின்ற இருக்கிற ஆக்களுக்கு வந்து புதுசா ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போவோம். மேலும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்ல வர ஆன்லைன் கிளாஸஸ் அது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, விளங்காது, திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த ஒரு எண்ணத்துல சரி பரவாயில்ல ஜாயின் பண்ணுவோம்ன்ற நோக்கத்துல தான் வருவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து பிசிக்கல் கிளாஸஸை விட உங்களோட கிளாஸ் வந்து நல்லம்னு சொல்லிட்டு போனாக்கள் தான் இவ்வளவு நாளைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இப்படித்தான் கிளாஸஸ் செய்யறேன், மத்தாக்கள் மாதிரி இல்லை. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்த ஒரு இதுதான் நான் இது. ஏன்னா நான் படிக்கிற டைம்ல எனக்கு இப்படி சொல்லி தரல, ஜஸ்ட் பிக்சர்ஸை போட்டு ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா இப்பாங்க. அப்ப அது எங்கால ஸ்டார்ட் பண்ற எப்படி முடிக்கிற அது வந்து எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இப்படித்தான் எங்களோட கிளாஸஸ் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்கலும் இந்த ஹெனால ஏர்ன் பண்ணி இயலுமா அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஹெனா பண்ற ஆட்கள் வந்து தெரிஞ்சிக்கும் அவங்களுக்கு இதுல எவ்வளவு ஏர்ன் பண்ணிடும். நீங்க சரியா எது செஞ்சீங்கன்னு சொன்ன டிசைனிங்கோட மிக்ஸாலஜின்றது வந்து ஹெனா கோன் மேக் பண்றது, பிரைடல் கோன், ப்ராக்டிஸ் கோன் வரும், ஆஃப்டர் கேர் வரும், அதெல்லாம். அப்ப அதையும் சேர்த்து டிசைனிங்கோட பிளஸ் மிக்ஸாலஜி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ணிடும். நீங்க ஒழுங்கா செஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா மட்டும். சரியா? மந்த்லி அந்த 50,000 வந்து வீக்லி 50,000 ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஹெனால பார்ட் டைமா ஜஸ்ட் 2 hours ஒர்க் பண்ணா போதும், இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணிடும். பட் சின்ன ஒரு டைம் ஒன்று எடுக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், ப்ராக்டிஸ் இதெல்லாம் இருந்தா இதுக்கு வரையிலும். ஆனா இன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு 2வது 3வது கிளாஸ்ல இது எதிர்பார்க்க ஏலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன டைம் கேப் கொண்டு போகும். இந்த டைமுக்கு நீங்க எதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் ஆகிக்கட்டும், எந்த ஜாப்புக்கும் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஜாப் ஒன்றுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி வந்து 20,000-30,000 உள்ளுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கு புறவு தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்ப அதே மாதிரி தான் இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு 500,000 அப்படின்னு பேத்து மந்த்லி இப்படி வந்து வீக்லி இத மாதிரி வர சான்சஸ் சீக்கிரம். அது வந்து நீங்க தான் அதை பில்ட் பண்ணி கொள்ளணும். உங்களோட கஸ்டமர் பேஸை வந்து நாளுக்கு நாள் நீங்க தான் கூட்டிக் கொள்ளணும். உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ எண்டிங் வச்சு நீங்க அதே கொடுக்கணும். அப்படி கொடுத்து அவங்களுக்கு கேரண்டி பண்ணலும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு தேடியிலும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். சோஷியல் மீடியா திறக்க கொள்ளே ஹெனா 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 மெஹிந்தி 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 தான் வரும். நாங்க ஒரு 10 வீடியோ பார்ப்போம், அதுல 8 வீடியோ ஹெனாவா தான் நீக்கி. யாருக்கும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? நாங்க 10 வீடியோ பார்த்தா அதுல 8மே ஹெனா தான். ஏன்னாமா இப்ப நிறைய பேருக்கு தெரியும் இதுல ஏழும் அப்படின்ட்டு நிறைய பேர் இதை படிக்கிறாங்க. இப்ப கேர்ள்ஸை பொறுத்த வரையில இப்ப நாங்க வந்து கேர்ள்ஸுக்கு எங்களுக்கு மிச்சம் சிலாக்களுக்கு வெளியே போயிடலாம், சிலாக்களுக்கு வெளியே போயிடலாம், சிலாக்களுக்கு வெளியே பெர்மிஷன் இருந்தாலும் ஆள் இல்லை போறதுக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ்ன்ற வரையில நிறைய பிரச்சனை இருக்கும். சிலாக்கள் மேரி பண்ணி இருப்பீங்க, புள்ளைலிக்கும், சின்ன புள்ளைலிக்கும், கைப்புள்ளைக்கும், ஹஸ்பண்ட் வீட்ல இருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இந்த கேர்ள்ஸுக்கு இருக்குது. அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்கில். நீங்க வீட்டுல இருந்து கொண்டு உங்களை வெளியே போவே தேவையொன்று இல்லை. நீங்க உங்களோட ஃபேஸ் காட்ட தேவையில்லை,
நீங்க ஜஸ்ட் இது ஃபோன் எடுத்து இந்த 2 டிசைன் இப்படி 3 டிசைன் பழவி உங்களுக்கு ஃபோன்லயே ப்ரோமோட் பண்ணி ஃபோன்லயே பிசினஸ் செய்யலாம். இப்ப நிறைய வசதி இருக்குது, முந்தி மாதிரி இல்ல. இப்ப வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கூட. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் போஸ்டர் அடிச்சு சொல்ல ஒன்றுமே தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னு சொன்னா கோன் ஏன்னா கோன் விற்கிக்குது, நாங்க திருநாளைக்கு டிசைனிங் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா பாக்குற 10 பேர்ல 2 பேர் சரி உங்களை டிசைனிங் போட கூப்பிடுவாங்க, 2 பேர் சரி உங்கள்ட்ட கோன் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். அப்ப கேர்ள்ஸை பொறுத்த வரையில இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ், அது சின்ன ஸ்கில்னு சொல்லல, ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லா என்னை சேஞ்ச் பண்ணதே இதுதான். அப்ப சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்கில்ஸ் நாங்க வீட்டுல இருந்து கொண்டு எங்க வீட்டு வேலையும் செஞ்சு கொண்டு செய்யறதா இருந்தா மிச்சம் நல்ல கேர்ள்ஸுக்கு, கேர்ள்ஸை பொறுத்த வரையில். அப்ப இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியரா விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஸ்டார்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க என்ன லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் சும்மா சொல்லித்தார அப்படின்னு. நான் சொல்லி தந்த அந்த ஜஸ்ட் 6-7 எலிமெண்ட்ஸ் ஈக்கும் அது ஃபுல்லாவே ஒரு டிசைன் எப்படி கிரியேட் பண்ணிச்சு. ஜஸ்ட் நான் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் தனித்தனியா தான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒரு 7-8 தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அந்த 7-8 டிசைன் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒரு ஹேண்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிசைனோட கம்ப்ளீட் பண்ணல. இந்த ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தாலும் இந்த மண்டேல ட்ரா பண்ணி உங்களுக்கு ஒரு 1500 தேடிடும். சின்ன புள்ளோட கையொண்டு போட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 1000 rupees earn பண்ணிக்கொள்ள. சரியா? ஓகே, எல்லாருக்கும் கிளியரா விளங்கிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு லெசன்ல உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் நான் 5 minutes டைம் தரேன், ஒவ்வொருத்தருக்கும் கேட்கலும். எல்லாரும் ஒரே டைம்ல அன்மியூட் பண்ணுவாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆயிக்கு மத்தாக்களுக்கும் ஒருத்தர அன்மியூட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க மெசேஜ்ல போடுங்க டவுட்ஸை, நான் வந்து கிளியர் பண்றேன். டவுட் சீக்கிரம் மெசேஜ்ல போடுங்க. உங்களுக்கு இன்றைக்கு லெசன்ல என்ன டவுட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நான் கோன் வந்து ஹோல்ட் பண்றேன் எப்படின்னு சொன்னா இந்த 2 ஃபிங்கர் இருக்குது, இந்த 2 ஃபிங்கருக்கும் மிட்ல வந்து உங்களோட கோனை டிப்பை வச்சுக்கொண்டு இந்த பெரும் விரலால நீங்க ப்ரெஸ் பண்ணணும், பெரும் விரலால ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் ஹெனா கோன் ஹோல்டிங் மெத்தட். அடுத்தது வந்து பேஸ்ட் எப்படி கோன் எப்படி நல்லது பாக்குற அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு த்ரெட்டோ பின்னோ அதை ரிமூவ் பண்ணி நீங்க டிப்பை கிளீன் பண்ணிக்கொண்டு நீங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்க, இப்படி ஸ்மூத்தா விழும். நீங்க எவ்வளவு தூரம் லைன்ஸ் இழுத்தாலும் அந்த லைன்ஸ் வந்து உடையாது. சரியா? நீங்க ப்ரெஷர் குறைஞ்சா மட்டும்தான் லைன்ஸ் உடையும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு நீட்டமா லைன்ஸ் போட்டாலும் லைன்ஸ் வந்து உடையாது. சரியா? அடுத்தது இன்னும் மொத்தம் எனக்கு ரோசஸ் கேட்டிருந்தீங்க. ரோசஸ் வந்து நான் உங்களுக்கு சிம்பிள் ரோசஸ் வந்து சொல்லித்தரேன். ஸ்பைரல் டிரா பண்ணுங்க. இது கல்ஃப் டிசைன்ல வர ரோசஸ்.
இதுல வந்து பெட்டல்ஸ் உங்களுக்கு இப்படி ட்ரா பண்ணிடும். பெட்டல்ஸை வந்து ரோசஸ்க்கு வர பெட்டல்ஸை ட்ரா பண்ணி பால் பண்ணிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா டிரெக்டா நீங்க பால் பண்ணி போடுறதா இப்படி பெட்டல்ஸ் எடுங்க. பெட்டல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வைக்க வேணும். இந்த பெட்டல்ஸ் இப்படி வந்துட்டு இந்த இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் வைக்க வேணும். சரியா? அப்ப கீழே வந்து தின்ன எடுத்துட்டு மிடில் பார்ட்டை தான் நீங்க இப்படி பால் பண்ணணும். இப்படி கம்ப்ளீட்டா ட்ரா பண்ணணும். சரியா? அடுத்தது வந்து லீவ்ஸ் எவ்வளவு போட்டாலும் நீட்டா வராதுக்கு ரீசன்மா நீங்க வந்து ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைமே கேர்ள்ஸ் உங்களுக்கு இப்படி போடுறது வந்து பெர்ஃபெக்டா வரும் எதிர்பார்க்கலாம். என்னால வந்து நீங்க எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியா? நீங்க எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு கோனால டிரெக்டா போட கஷ்டம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ட்ரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு போல்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஷீட் ஃபுல்லா எடுத்து ட்ரா பண்ணுங்க. பென்னோ பென்சில் யூஸ் பண்ண வேணாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. நீங்க கோன்லயே ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸி. அதுக்கப்புறம் இதை உள்ளுக்கு இப்படி இந்த மெத்தட்ல ஃபில் பண்ணுங்க. நான் இந்த மெத்தட் இப்ப போடுறேன் தானே, இதே வந்து நீங்க இது ட்ரா பண்ணிட்டு அது உள்ளுக்கு இப்படி பால் பண்ணி பாருங்க எப்படி வருது. அப்படி அது உள்ளுக்கு நீங்க போட்டு போட்டு பார்க்க போக்கல, அதுக்கப்புறம் நீங்க வெளியே எடுத்து இப்படி போட போக்கல அது வந்து பெர்ஃபெக்டா வரும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டேயே வராது, கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். கோன் மெல்ட் ஆகுறதுக்கு வந்துமா அது கோன் மேக்கிங் இருக்கிற மிஸ்டேக். சரியா? இன்ஸ்டன்ட் கோன் எல்லாம் மெல்ட் ஆகுறது தானே, அதுவும் வந்து அப்படித்தான். நீங்க இப்படி ஒரு லைன்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா அது வந்து இங்க வந்து நிக்கும். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கும். இந்த மாதிரி நெட்டிங் ஒன்று போட்டீங்க இப்படி டொட்டை வச்சிங்கன்னா டொட் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஈக்கும். அது வந்து இன்ஸ்டன்ட் கோன்ல இருக்கிற பிரச்சனை. அந்த மாதிரி கோன்ஸ் நீங்க யூஸ் பண்ண போக்கல நீங்க இவ்வளவு பெரிய டாட்ஸ் தான் அந்த டிசைன்ல ஈக்கி அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா போடுங்க. நீங்க இந்த சைஸ்ல போடுற டாட் வந்து ஒட்டோவா இந்த சைஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிடும், அப்படியே கொஞ்சம் பெருசா வரும். சரியா? அப்ப இன்ஸ்டன்ட் கோன் அது மாதிரி வடிகிற கோன் யூஸ் பண்ற ஆட்கள் வந்து இப்ப இது மாதிரி லீவ்ஸை வந்து இப்படி கிட்டக்கு போடுவாங்க. இப்படி போட்டீங்கன்னு சொன்னா இந்த லீவ்ஸ் ஃபுல்லா இப்படி ஈக்கும். அப்ப சின்ன ஒரு கேப் பண்ணி வைங்க. அந்த மாதிரி கோன்ஸ் யூஸ் பண்றேன்னு சொன்னா சின்ன ஒரு கேப் ஒன்று இப்படி வச்சு போடுங்க. பெரிய கேப் இல்ல, சின்ன கேப் ஒன்று வைங்க. நான் யூஸ் பண்ற கோன் வந்து நான் செய்யறது தான். எங்கள்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நாங்க கோன் வந்து நாங்க தான் கொடுக்குறோம். ப்ராக்டிஸ் புக் அண்ட் கோன்ஸ் எல்லாம் வந்து நாங்க தான் ப்ரொவைட் பண்ணுவோம். வைன்ஸ் வந்து பாருங்க, ஒருத்தர் வைன்ஸ் கேட்டுச்சு. இப்படி போடும். இந்த மாதிரி வைன்ஸ்லயும் வந்து நிறைய டிசைன் சீக்கிறேன். அப்போ ஜஸ்ட் ஒன் டே ஒர்க் ஷாப்ல வந்து உங்களுக்கு எல்லாம் படிச்சுக்கொள்ள கஷ்டம். அப்படியே நான் கண்டினியூவா சொல்லி தந்தாலும் உங்களுக்கு அதை செய்ய கஷ்டம். சரியா?
ஓகே. நேச்சுரல் கோன் வந்து இதுதாம்மா பதம். இப்ப நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க நேச்சுரல் கோன். நான் சொல்ற மாதிரி நீங்க எடுத்த போற கோனை இப்படி தூக்கி போட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் பேஸ்ட் எப்படி பாக்குறோம்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி தூக்கி போடுங்க. சுத்தி சுத்தி பேஸ்ட் போடும் விளங்குதா? இதுதான் பெர்ஃபெக்ட் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி. ஓகே. ஓகே கேர்ள்ஸ், நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கிளியர் உண்டு. எல்லாத்துக்கும் டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணினேன். பெரிய டைம் உண்டு இல்ல எங்களுக்கு செஞ்சுட்டு போறதுக்கு. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்னால எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல எங்களோட சார் வந்து கொஞ்சம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். எந்த லெசன் வந்து நான் இதோட முடிச்சு கொள்றேன். சரியா? வேற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் தருவோம். சரியா? கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே மாதிரி எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல கொஞ்சம் பேசுவாங்க. ஏன்னா டைம் வந்து 2 ஹவர்ஸ் தான் தந்திக்குது. இப்போ 2 ஹவர்ஸ் டைம் தான். அப்போ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று உங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளும். ஓகே ஓகே. தேங்க்யூ கேர்ள்ஸ். ஓகே நான் வந்து எங்களோட சாருக்கு வந்து அடுத்த சான்ஸை கொடுக்குறேன் உங்களோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் உங்களுக்கு நான் மற்ற டவுட்ஸ் இருந்தால் நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஓகே தேங்க்யூ. நான் பேசவா? ஓகே தானே? எஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே யாரும் லீவ் ஆகவான முக்கியமான சில விஷயங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற என்னண்டா சீலன் அகாடமி அப்படின்றது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தெரியாத புதியவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்போ மற்ற இடங்கள் மற்ற இன்ஸ்டிடியூட் மாதிரி ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த படித்து தந்துட்டு சர்டிஃபிகேட் தார அப்படின்றதையும் தாண்டி எங்கட வந்து மெயினாக இனத்தில் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூட்டாக தான் இருக்குது. என்னென்னா நாங்கள் நேற்றும் எங்களோட சேனலில் வந்து ஒரு தொண்டு போட்டிருந்தோம். அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுறது. நிறைய பேர் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஏர்ன் பண்ணணும், பட் வீட்டிலிருந்து வெளியே பைத்து கொள்ள இயலாது. வீட்டிலிருந்தே ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்கில் ஒன்று தேவைப்படுது, யாரும் ஜொப் தர மாட்டேன்றாங்க. அதே போல் ஹேர் ஸ்டடியை வந்து செஞ்சு கொள்ளணுன்றவங்க, அதே போல் நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளமை வந்து அதில் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அதுதான் சீலன் அகாடமின்றது. உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன், அதாவது மெயினாக இருக்கிற ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன்ஸ். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களை எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் எதுக்காக இந்த மாதிரியான ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் வந்து செய்கிற அப்படின்னு சொன்னால், இதில் நிறைய பேர் வந்து ஏதோ அடுத்த ஒரு ஸ்டெப் வந்து முன்னுக்கு போகணும் அப்படின்ற ஒரு தேவையில இருக்கிறவங்க. என்ன இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி எங்கட லைஃப்பை வந்து சரியாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு கட்டாயமாக இந்த மணின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்போ அதை நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறோம்? ஓகே, இது ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுறோம். ஜஸ்ட் சும்மா படித்த சர்டிஃபிகேட்டை ஜஸ்ட் ஒரு பேப்பரை வச்சு கொண்டு எந்த ஒரு யூஸும் இல்லை யாருக்குமே. அப்போ அது மூலமாக நீங்கள் கட்டாயமாக ஒரு ரிட்டர்ன் ஒன்று எடுக்கணும், பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் ஒன்று எடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் உங்களுக்கான ட்ரைனிங்கை தான் இதை தந்துட்டிருக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிக்கொள்ள வேணும் ஜஸ்ட் இதை படித்து முடிஞ்சு அவ்வளோதுன்றது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் இப்போ எங்களோட சேனலில் குரூப்ஸில் வந்து போட்டிருந்தோம் ஃபீட்பேக்ஸ் எல்லாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படித்து கொண்டு அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்ன் பண்ணி தான் இந்த அடுத்தடுத்த எங்களோட ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் ஆகி பே பண்ணுறனாலும் அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு தான் பே பண்ணுறாங்க. சரியா? அப்போ எல்லாருமே ஜொப் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர எனக்கு வெளியே போய்த்து கொள்ளல, ஜஸ்ட் நான் ஒரு கேர்ள் என்னால் ஒன்றுமே செய்யல அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. கேர்ள் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். உங்களால் ஏழுமான நிறைய விஷயம் இருக்குது. அப்போ அதில் ஒன்று தான் இந்த ஹெனா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஏழுமானது ஒன்று தானே. ஸோ இதை வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண இயலாம், உங்களால் ஏழும். அப்போ அதுக்கான சரியான கைடன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சல அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து. அப்போ எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறன்றது சும்மா ஒத்தரியில் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் உண்டு. அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறன்றதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது. சரியா?
அப்போ கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ படிச்சிருந்த இந்த விஷயங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் படித்து அதை மைண்டில் வச்சுக்கொண்டு போதும் அப்படின்றது இல்லாமல் அதை மணியாக மாற்ற பாருங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு இதை மணியாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நாங்கள் சொல்லி தந்திக்கிறோம். அப்போ நீங்கள் இன்கேஸ் இதில் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் போட்ட அந்த ஃபீட்பேக்ல வந்து அந்த கேர்ள்ஸ் சொல்லியிருப்பாங்க என்னன்னா, சரி சர்டிஃபிகேட்ஸோ இல்லாட்டி அவங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எப்படி இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லி, ரைட்? அப்போ இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையுமே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்றுன்றது வந்து ஸ்கில் வேணும் தான், பட் ஸ்கில்லோட சேர்த்து சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கும் வந்து ஒரு வெளிவு ஒன்று இருக்குது. ஓகே, என்னன்னு சொன்னால் சிலவங்க கேட்பாங்க நீங்கள் படிச்சிக்கிறீங்களாண்டு. அப்போ நீங்கள் இது பேசிக்கான ஒரு விஷயம் நாங்கள் ஃப்ரீயாக தந்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று பெய்த்திக்கிறேன், அதாவது என்னோட ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று பெய்த்திக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கான ஒரு ப்ரூஃப், ரைட்டா? இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ண 100 பேருக்கு மேல் இருந்துச்சு. ஸோ ஜாயின் பண்ணவங்கட ப்ரூஃப் வந்து இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணன்னு சொல்லி ப்ரூஃப் இல்லை, ஜஸ்ட் ஐடியா மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே தாரத்துக்கு கேட்குறோம். இதில் ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம். ஓகேவா? அப்போ அந்த சர்டிஃபிகேட்ன்றது வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணதுக்கான ப்ரூஃப் தானே அது. அப்போ அது உங்களுக்கு வந்து வேண்டிய இடத்துல காட்டலாம், அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக வச்சுக்கொள்ளலாம். சரியா? அப்போ கட்டாயமாக அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் தரது ரெடி ஆகிக்கிறோம். ஸோ சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு உங்களோட நேமையும் உங்களோட அட்ரஸ், ஓகேவா, உங்களோட அட்ரஸையும் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிற அதாவது உங்களோட கோஆர்டினேட் பண்ண அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்க கட்டாயமாக எல்லாரும். ஓகே, அப்போ சர்டிஃபிகேட்ன்றது மிச்சமே வெளிவானது உண்டு. அப்போ சர்டிஃபிகேட்டுக்கு 2-3 ப்ரொசீஜர் இருக்குது, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பட் உங்களுக்கு இது வந்து வெளிவானது உண்டு. நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா நாங்கள் சும்மா யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை. அப்போ நாங்கள் வெளிவான ஒரு விஷயம் படித்து வந்தனால தான் நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம். என்னென்னா உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் உண்டு, நான் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணேன்னு சொல்லி. ஓகே, அப்போ இந்த சர்டிஃபிகேட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்து போதாது. என்னன்னா உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, ஓகே, ப்ரூஃபுக்காக, பட் இன்னும் உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து பொலிஷ் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. என்னென்னா இன்றைக்கு படித்து வந்தவன் ஜஸ்ட் 100ல் ஒரு 5% தான் இருக்கும். அப்போ இதை விட இன்னும் எவ்வளவோ இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் படிச்சணும்னு சொன்னால் ஒரு டைம் ஒன்று போகும். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு உங்களுக்கு 2 மந்த்ல, அதாவது 2 மந்த்ல நீங்கள் இந்த ஸ்கில்லை படித்து இது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுற அப்படின்றதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து ட்ரைனிங் தர போகிறோம், அதாவது பிஸ்னஸ் ட்ரைனிங். சரியா? ஒரு என்டர்பிரனராக மாறுறதுக்கு, ஒரு உமனாக இருந்து கொண்டு ஒரு பிஸ்னஸை செய்கிறது எப்படின்றத நாங்கள் வந்து ஃபுல்லாக கைட் பண்ண போகிறோம் அவங்கள, அதாவது ட்ரைனிங் கொண்டு தர போகிறோம் இந்த 2 மந்த்ல. அதே போல் நாங்கள் ஜஸ்ட் இந்த ஹெனா டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஹெனா கோன்ஸ் மேக் பண்ணி அதை எப்படி விற்கிறது, அதை எப்படி பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறது. ஓகேவா? இப்போ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி படித்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ உங்களுக்கும் இது போல் ஏர்ன் பண்ணலாம். அப்போ பிஸ்னஸ் கைடன்ஸை வந்து நாங்கள் சரியாக தரப்போகிறோம். அப்போ இது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறோம், ஜஸ்ட் 2 மந்த்ஸில் வந்து உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்ற போகிறோம். அப்போ இந்த 2 மந்த் கோர்ஸுக்கு வந்து கட்டாயமாக யாரும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க. என்னண்டா நிறைய பேர் சொல்கிற வந்து என்னட்ட இப்போ வந்து மணி இல்லை, ஸோ கஷ்டம் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயரும் இதே போல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விருப்பமானதோண்ட பை பண்ணுறதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ்லேயோ இல்லாட்டி இன்னும் மொத்தத்தில் டிபெண்ட் ஆகி தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு விருப்பமானதோண்ட நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். ஏன் என்கிட்ட மணி இல்லை அப்படின்னு சொல்லிப்பீங்க. சரியா? அதே போல தான் இப்பயும் நீங்கள் செல்ற, ஓகேவா, நாளைக்கும் அதைத்தான் செல்ல போறீங்க. அப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காம ஒரே ஒரு டிசிஷன், ஜஸ்ட் ஒரு டிசிஷன், 2 மந்த்துக்கு நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ 2 மந்த்துக்கு பிறகு உங்களோட லைஃப் ஸ்டைலே மாற போகுது. யாருலேயும் டிபெண்ட் ஆக தேவையில்ல, நீங்களாவே ஏர்ன் பண்ண போறீங்க. உங்களோட கையில் வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கும், அது வந்து உங்களோட ஓன் மணியாக இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட டைம், அதாவது 2 மாதம் டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோ போதும். அதோட சின்ன ஒரு அமௌண்ட், அதாவது நீங்கள் எந்த ஒரு வெளிவான ஒரு விஷயமே ஃப்ரீயாக கிடைச்சாது. பேமெண்ட் லீக்கிறது உண்டாலுமே அதை சின்ன ஒரு அமௌண்ட்டில் வாங்கலாம், பட் வெளிவானது வந்து எப்போவுமே வெளிவாக தான் இருக்கும். அப்போ இந்த விஷயமும் நீங்கள் எடுக்க போகிற இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறன்ற இந்த டிசிஷனும் உங்களுக்கு வெளிவானது ஒன்றா தான் இருக்கும். அப்போ 2 மந்த்துக்கு பிறகு உங்களோட லைஃப் ஸ்டைலே மாற போகுது. அது உங்களுக்கு இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமில் வந்து விளங்கி இருக்கும். நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது, அதோட வந்து ப்ரூஃப் எல்லாம் வந்து நாங்கள் குரூப்லேயும் போட்டிக்கிறோம், அதை பாருங்கள். அப்போ உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து நாங்கள் இப்போ உங்களை எல்லாருக்கும் தந்திக்கிறோம். சரியா? அதாவது ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருக்கும், அதாவது இப்போ வர இருந்த இந்த டீமுக்கு இவ்வளோ பேருக்குமே நாங்கள் வந்து எங்கள்ட இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ட ஃபீல இருந்து நீங்கள் 50% ஆஃபர் வந்து நான் உங்களுக்கு தந்திக்கிறோம், அதாவது 50% டிஸ்கவுண்ட். சரியா? ஹாஃப் ப்ரைஸில்.
ஓகே, அப்ப நீங்க இதை படிக்கிறதுக்கான ரீசன் நாங்க எதிர்பார்க்குற என்னன்னா எல்லாருமே ஒரு லெவலப் ஆகணும், க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு மெயின் நோக்கத்துல தான் நாங்க வந்து இந்த லெவலுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும். சரியா? அப்ப நான் இப்போ ஒரு கோட் ஒன்று போடுறேன், எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கோட் நம்பர். ரைட், இந்த கோட் நம்பரை வந்து கட்டாயமா சென்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ ஒரு கோட் நம்பர் போடுவேன். ரைட்டா, அதை வந்து கட்டாயமா நீங்க வந்து போட்டாகணும். அதாவது நீங்க அதை சென்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைச்சும். சரியா, ஒரு கோட் நம்பர் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க குயிக்கா. இப்போ போட்டிக்கிறேன், செட்டில் போட்டேன். இந்த கோட் நம்பரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் கிடைச்சும், இல்லாட்டி கிடைச்சாது. சரியா? ஸோ கட்டாயமா இந்த நம்பரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. செட்டில் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணேன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கு அங்கே வேறு யாரும் செட் ஒன்றும் போட வேணாம், ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணுங்க போதும். ஓகேவா? அப்போ இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க சென்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் கிடைச்சும், இல்லாட்டி கிடைச்சாது. ஓகே, அப்ப உங்களுக்கு அதோட முக்கியமா விளங்கிக்கோங்க, இதுல இருக்கிற எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ன்றது வந்து எப்பவுமே கிடைச்சும். அதாவது நாங்க எனி டைம் 24/7, இப்ப டைமை பாருங்க 9:30 ஆகுது, நாங்க 12 வரம் காட்டியுமே உங்களுக்கான சப்போர்ட்டை தந்துட்டே இப்போ. சரியா, ஒவ்வொரு நாளும் 24/7 எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து நாங்க எப்பவுமே எங்கள்கிட்ட சப்போர்ட் தந்துட்டே இருக்கிறேன். எனி டைம் குரூப்ல உங்க டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டட் என்ன சரி டவுட்னாலும், உங்க லைஃப்ல க்ரோ ஆகிறதுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நாங்க இருக்கிறோம். ஸோ எங்களோட சேனல்ல நாங்க எப்பவுமே இப்போ லாஸ்ட்டாக எங்கேஜ் ஆயிருந்தோம். ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளமா நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம். சரியா, பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே. ஓகே, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அதாவது வாட்ஸ்அப்ல உங்களோட கோஆர்டினேட்டர், அதாவது உங்களை கோஆர்டினேட் பண்ண அந்த அழிப்பாங்க தானே, அவங்களுக்கு அனுப்பினா சரி. அப்ப நாங்க இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நாங்க இண்டிவிஜுவலா சப்போர்ட் பண்ணோம். ஓகேவா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கிற அதோட நாங்க ஃபுல்லா ப்ராக்டிக்கல் பேஸ் தான் போறது. ரைட், அதோட ஸ்ரீலங்கால யாரும் கொடுக்காத லெவலுக்கான ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட். அதே போல ஸ்ரீலங்கால யாரும் கொடுக்காத லெவலுக்கான உங்களுக்கு லைஃப் டைம் ரெக்கார்டிங் எக்ஸஸ். ஓகேவா, இன்றைக்கு மட்டும் நீங்க படிச்சிருது இல்ல, லைஃப் டைம் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து படிச்சலாம். ரைட், ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாகவே இதாக்குறேன். லைஃப் டைம் சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு எப்போவுமே தந்துட்டீங்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, நீங்கள் இன்றைக்கு எடுக்கிற இந்த டிசிஷன் தான் 2 மாதத்துக்கு பிறகு உங்களோட லைஃப்பை தீர்மானிச்ச போகுது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டைமுமே நீங்கள் ஏதாலும் ஒரு ப்ராப்ளம் ஒன்றை ஃபேஸ் பண்ணிட்டு ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்போ படிச்சிருக்கலாம், இப்படி ஒன்று எனக்கு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும், எனக்கு ஒரு ஜொப் ஒன்று கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும். ஸோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு தான் ஈப்பீங்களே தவிர உங்களுக்கான அந்த சொல்யூஷனை வந்து கொடுத்துக்கொள்றது இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ தந்திக்கிறது. ஓகே, இப்போ தந்திக்கிறது உங்களுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ கட்டாயமாக யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். மிஸ் பண்ணால் உங்களுக்கு தான் அநியாயமாகிற. ஓகே, ரைட். ஸோ நான் போட்டிக்கிறேன், திரும்ப நான் அந்த கோடை போடுற ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு இப்போ 9:30, நாளைக்கு மார்னிங் 11க்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி குயிக்காக உங்களோட அந்த ஆஃபரை கிளைம் பண்ணிக்கோங்க. என்னென்னா லிமிடெட் ஸ்லாட்ஸ். இன்றைக்கே பாருங்களே நிறைய பேர் வந்து யூடியூபுக்கு மாறினேன். என்னென்னா ஆள் கூட. ஸோ நாங்கள் கிளாஸுக்கும் நிறைய பேர் எடுக்கிறதில்ல. என்னென்னா இண்டிவிஜுவல் ட்ரைனிங்கிறனால என்ன ஒவ்வொருத்தராக நாங்கள் வந்து கைட் பண்ணணும், தனித்தனியாக ஒவ்வொருத்தரையாக பார்க்கணும். என்ன உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் இப்போ டீச் பண்ண கூட விளங்கிக்கும், ஒவ்வொருத்தரோட டவுட்டுக்காக கிளியர் பண்ணிது. அப்போ சிலவங்கட மிஸ் ஆகிக்கிறையே நிறைய பேர்னால. அப்போ நாங்கள் லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் எடுக்கிறதுனால நாளைக்கு நாங்கள் 11 மணிக்கு நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வோம். என்னென்னா 50% ஆஃபர் கொடுக்குறன்றனாலையும் லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் வேறுன்றனாலையும். அப்போ அதனால் அவசரப்படுத்திக்கோங்க. என்னென்னா கொஞ்சம் பேருக்குன்றனால. ஓகே, அவங்கள ஆடியன்ஸ் நிறைய வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு இந்த தேவை இருக்குது, நிறைய பேர் படிக்கணுன்ற ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிக்கிறாங்க. ரைட், நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, லைஃப்பில் க்ரோ ஆகிக்கிறாங்க. ஸோ எடுக்கிற இந்த டிசிஷன் ஜஸ்ட் இன்றைய நாள் இப்போ எடுக்க போகிறது தான் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ டைம் இஷ்யூ ஆகும். சரியா, அதே போல் எனக்கிட்ட இப்போ மணி இல்லை, நான் இன்னமொத்தட்ட கேட்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், பயமாயிக்குது, ஆன்லைனில் படிக்கிறது விளங்குமா இல்லையான்றது தெரியும். அப்படின்னா நிறைய கொஷன்ஸுக்கு வந்து ஆன்சர் தான் இது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் விடுங்க. மணி இஷ்யூ உண்டு சொன்னால் பயப்படுவான, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பாருங்கள், எப்படியும் ரிட்டர்ன் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா, அதுக்கான நாங்கள் சப்போர்ட் என்ன சரி இஷ்யூ உண்டு சொன்னால் செல்லுங்க, நாங்கள் அதுக்கான சப்போர்ட் பண்ணுறோம். அதே போல் டைம் இஷ்யூ உண்டு, அதுக்கு தானே ரெக்கார்டிங் எக்ஸஸும் நாங்கள் தர போகிறோம். 24/7 என்ன டவுட்னாலுமே குரூப்பில் போட்டு உடனடியாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நாங்கள், டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகே, எனி டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட்டுன்னு சொன்னால் அது எப்படியுமே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்த்துப்பீங்க, ஒவ்வொரு கோர்ஸை செஞ்சு கொண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் 1500 பேருக்கும் மேலே ட்ரெயின் பண்ணி பாஸ் அவுட் பண்ணிட்டோம்.
இப்போ எல்லாரும் நல்ல நல்ல லெவலில் ஒர்க் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கும் அது மாதிரியான ஒரு சான்ஸ் தான் தந்திக்கிறது. ஓகேவா? ஸோ நீங்கள் பெஸ்ட்டான ஒரு பார்த்த சூஸ் பண்ணுவீங்க, பெஸ்ட்டான ஒரு டிசிஷன் எடுப்பீங்கன்னு சொல்லி நான் நினச்சிறேன். ஓகே, அப்போ இந்த ஒர்க் ஷாப்புக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு நாங்கள் அதுதான் நான் சொன்னேன், இதுக்கான சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் நீங்கள் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் தானே, இதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் தானே உங்களுக்கு. அதனால கட்டாயமாக உங்களோட சர்டிஃபிகேட்டுக்காகவும் நீங்கள் வந்து குயிக்காக மெசேஜை போட்டு சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவும் நாங்கள் வந்து நாளை மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் கொடுப்போம். அவசரமாக இன்றைக்கே இப்போதே இப்போ இது முடிகிறதோட சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கிடைச்சும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை வந்து அவங்க செல்லுவாங்க. ஓகே, என்ன விஷயம்ன்றத அவங்களோட கோஆர்டினேட்டர் செல்லுவாங்க. ஸோ எடுக்கிற டிசிஷன் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க, யோசிச்சவான மிச்சம் யோசிச்சுட்டிக்கவான. இப்போ எடுத்தால் 2 மந்த்துக்கு போகிற உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. ஜஸ்ட் 2 months. ஓகே, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்போ என்ன சரி கேட்குறதுக்கு இருக்குதா உங்களுக்கு? யாரோ நம்பர் கேட்டிருந்த உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட கேளுங்க, தருவாங்க. ஓகே, ஆஃபீஸ் நம்பர் தான் தரையிலும். ஓகேவா? அப்போ அதை வந்து நீங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட கேளுங்க, கான்டாக்ட் பண்ணலாம். கிளாஸ் ஃபீ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட். கிளாஸ் ஃபீ ரிலேட்டடாக, அதே போல் சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ, எப்படி என்ன விஷயங்கள், எந்த மாதிரியான சிலபஸ் படித்து தர, எவ்வளோ காலம், இது எல்லாத்துக்குமே அவங்களோட கோஆர்டினேட்டர் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களோட கோஆர்டினேட்டர், அதாவது யார் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினோ அவங்கள்ட்டே கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண தானே, அப்போ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. கோர்ஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது, கிளாஸ் ஃபீ என்ன, சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுற, ஆஃபர் எப்படி கிளைம் பண்ணுறன்றது இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் கட்டாயமாக நாளைக்கு மார்னிங் 11க்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க. சரி, நாளை 11 தான் லாஸ்ட் டைமு, 11 o'clock. நான் அதையும் டைப் பண்ணி போட்டுவிட்றேன், 11 o'clock AM நாளைக்கு. இதுக்கு பிறகு ஒன்றும் நாங்கள் எக்ஸெப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் கட்டாயமாக 11 தான் டைமு. சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் போடுங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களோட நேமையும் அட்ரஸையும் நீங்கள் அனுப்புவாகும். என் அட்ரஸுக்கு தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சர்டிஃபிகேட்டை. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிப்பீங்க. அந்த கோட் 50% ஆஃபர் உங்களுக்கு கிடைச்ச போகுது. லிமிட்டட் ஸ்லாட்ஸ், நான் திரும்ப சொல்கிறேன், லிமிட்டட் ஸ்லாட்ஸ், எல்லாருக்கும் இல்லை, லிமிட்டட் ஸ்லாட்ஸ். என் ஃபோன் நம்பரை எடுக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலும் பாடம் இல்லை, ஆஃபீஸ் நம்பர் சீரியஸாக. அதனால் நீங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட கேளுங்க, என் நேம் வந்து மனாசிர். ஓகே, ஸோ கேட்டேன்னா உங்களே கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, ரெக்கார்டிங் ஆக்சஸ் தருவோம். ஓகே, அப்போ லீவாக வரவங்களுக்கு லீவ் ஆகலாம். டவுட் என்ன சரி இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களோட கிளாஸில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நீங்கள் எல்லாரும் இப்போ எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக செஞ்சுட்டு போகிறீங்க. இந்த ஜேர்னியை வந்து யாரும் ஸ்டாப் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த டிசிஷனை சரியாக எடுக்கிறவங்க ஓகே, டிசிஷன் எடுத்தாண்டா உங்களோட லைஃப் 2 மாதத்தில் மாறப்போகுது. ஸோ டிசிஷன் ஒழுங்காக எடுங்க, எல்லாரையும் எடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இந்த மீட்டிங்கை முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ.